பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட மகளிர் அணி சார்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் விளையாட்டு வீரர்களை பாராட்டி கௌரவப்படுத்தும் நிகழ்வு மற்றும் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா. பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் மகளிர் அணி சார்பில் மாவட்ட தலைவர் சாந்தகுமாரி பாலகிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட கோடம்பாக்கம் அஜீஸ் நகரில் உள்ள தென்சென்னை மாவட்ட அலுவலகத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது. இந்த மாபெரும் சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மற்றும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான சங்கீதா மதிவாணன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளருமான திருமதி நதியா சீனிவாசன் மற்றும் பாஜக மாநில அலுவலக செயலாளர் திருமதி லலிதா மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த மாபெரும் மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன், மாநில செயலாளர் பிரமீளா சம்பத் மற்றும் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, பாஜக தென்சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் யுவராஜ், தென்சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ லலிதா ஆகியோர் கலந்து கொண்டு சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு பெருமை சேர்த்தனர். அப்போது பேசிய திருமதி சுமதி வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த நாளில் நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் செய்வதில் பெண்கள் எப்போதும் முன்னோடியாக திகழ வேண்டும். மகளிர் தினத்தன்று மகளிரே புகழ்ந்து கொள்ளக்கூடாது என்றும், மற்றவர்கள் நம்மை பாராட்டும் வகையில் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். பெண்மைக்கு எப்போதும் இரக்கம் உண்டு, அதை அனைவரும் அறிவார். அதேபோல் நாட்டின் வளர்ச்சிக்கும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முக்கியத்துவம் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் மகளிர் தினம் கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது என கூறினார். இன்னைக்கு அவரை பேச விட்டுருக்காம தான் நான் சண்டைக்கு வந்திருப்பேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சீர் பண்ண போற ஒருத்தர் தான் இங்கே இருப்போம். அதனால தீபாவளி சீர், பொங்கல் சீர்லாம் கண்டிப்பா வந்துடணும். சரியா? ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு நீங்க ஒரு சகோதரனா இருக்கிறீங்க. ஆமா, அதுக்கான செலவு கூட நான் கொடுத்துறோம். ஆனா சீர் வரணும். கண்டிப்பா உண்மையிலேயே இது ஒரு பெரிய வார்த்தை. ரொம்ப சந்தோஷம். இந்த கேமரா எடுக்கிற அண்ணன், நீங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க எங்களை. சரியா? எல்லாரும் நம்ம ஒரு சகோதரியா பாக்குற விஷயம் இது. எனக்கு பொதுவாக மகளிர் தினத்தை உடன்பாடு இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நமக்கு தினம் தினம் நம்மளுடைய தினம் தான். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு தினம் மகளிர் இல்லாம இருக்கா? இன்டர்நேஷ்னலி மகளிர் தினம் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, IWT சொல்றாங்க. அது எப்போ ஆரம்பிச்சு? 1911. இந்த லேபர் ஆர்கனைசேஷன் மகளிருக்கு ஈக்குவலாக கொடுக்கல அப்படின்றதுக்காக இதை ஆரம்பித்தாங்க. 1975ல் UN இதை அப்ரூவ் பண்ணாங்க. ஃபாரின்லலாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா நாளும் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு அம்மாவையோ அக்காவையோ பார்க்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் டே இருக்கும். வாரத்தில் மாதத்தில் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்ந்து அசம்பிள் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு இடத்துலையும் அப்படி தான். எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா கூட அம்மா அப்பா எப்பவுமே பார்த்துக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா இவர் ஃப்ரீ டு லிவ். உங்களுக்கு லிபர்ட்டி இருக்குது. நீங்கள் தனியாக போய் யார் கூட வேணால் லிவிங்கில் வாழலாம், யார் கூட வேணால் சேர்ந்துருக்கலாம், கல்யாணம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு மகளிர் தினம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க அம்மா பார்க்கறதுக்கு ஒரு தினம், அக்காவை பார்க்கறதுக்கு ஒரு தினம், இதெல்லாம் வேணும். அன்புடன் திருமதி சுமதி வெங்கடேசன் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். இந்த மாபெரும் சர்வதேச மகளிர் தினத்தன்று விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கும் சிறந்த ஆளுமைகளுக்கும் பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.